அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 11 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் என்ற தலைப்பிலே நாம் இனக்கூட்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இனக்கூட்டத்தை நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இனக்கூட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு வரையறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் ஒரு உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் உயிரின தொகுப்பே இனக்கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இனக்கூட்டம் என்பதற்கான அந்த வரையறை எங்கே ஆரம்பிக்கின்றா, தங்களுக்குள் அகக்கலப்பு அதிலிருந்து ஆரம்பித்து இனக்கூட்டம் எனப்படும் அது வர. இது ஒரு முக்கியமான ஒரு 2 அல்லது 3 மார்க்காக கேட்கக்கூடிய கொஸ்டின். தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் ஒரு உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படும் உயிரினங்களின் தொகுப்பே இனக்கூட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த இனக்கூட்டத்தினுடைய பண்புகள் அல்லது இயல்புகள் என்று எடுத்துக்கொண்டால், இனக்கூட்டத்தின் பண்புகள் அல்லது இயல்புகள் என்று எடுத்துக்கொண்டால், இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தி, பிறப்பு விகிதம், இறப்பு வீதம், வயது பகிர்வு, உயிரியல் திறன், பரவல் மற்றும் ஆர் மற்றும் கேயால் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள். ஆறுங்கிறது ஆக்சுவலாக ஆரை ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படி என்றும், தாங்கும் திறனை, அதாவது கே என்பது தாங்கும் திறன், அதை கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆறுங்கிறது உயிரினத்திறன் அல்லது இனப்பெருக்கத்திறன், அதுதான் நம்ம ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். கே என்பது தாங்கும் திறன், கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆர் மற்றும் கேயால் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள் ஆகியவை இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகள். இப்போ இனக்கூட்டத்தினுடைய பல்வேறு பண்புகளை கேட்கலாம். இனக்கூட்டத்தினுடைய பல்வேறு பண்புகள் அப்படின்னு கேட்டால் நம்ம இதை சொல்லணும். சரியா? இனக்கூட்டத்தினுடைய பண்புகள் யாவை அப்படின்னு கேட்டால், இனக்கூட்டத்தின் அடர்த்தி, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், வயது பகிர்வு, உயிரியல் திறன், பரவல், அடுத்து ஆர் மற்றும் கேயால் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி வடிவங்கள் ஆகியவை இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகளாகும். இதெல்லாம் இனக்கூட்டத்தின் பல்வேறு பண்புகள். சரியா? ரைட். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஒரு இனக்கூட்டத்தினுடைய மரபு பண்புகள். ஒரு இனக்கூட்டத்தினுடைய மரபு பண்புகள் அவற்றின் தகவமைப்பு, இனப்பெருக்க வெற்றி, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்டகாலம் நிலைத்திருக்கும் திறன் ஆகிய காரணிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. அப்போ ஒரு இனக்கூட்டத்தினுடைய மரபு பண்புகளானது எதனோடு நேரடி தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னா, அவற்றின் தகவமைப்பு, இனப்பெருக்க வெற்றி மற்றும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் திறன், இந்த காரணிகளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அதன் தனிப்பட்ட பண்புகளை பொறுத்தது. காலத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பையும் செயலையும் இனக்கூட்டம் பெற்றுள்ளது. இப்போ இனக்கூட்டத்தினுடைய பல்வேறு பண்புகள் அல்லது இயல்புகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கோம். அதில் முதலாவதாக இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ட்டா, ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தினுடைய அளவு. இதைத்தான் நம்ம இனக்கூட்ட அடர்த்தின்னு சொல்கிறோம். ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தினுடைய அளவு, இதை இனக்கூட்ட அடர்த்தின்னு சொல்கிறோம். சரியா? இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை அதன் இனக்கூட்ட அடர்த்தி என அழைக்கப்படுகிறது. ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம். அவை 1
மொத்த எண்ணிக்கை. ரெண்டாவது எண்ணிக்கை அடர்த்தி. மூன்றாவது உயிர்த்திரள் அடர்த்தி. மொத்தம் 3 சொல்கிறோம். சரியா? அதாவது ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவை பல்வேறு முறைகளில் அளவிடுகிறோம். சரியா? பல்வேறு முறைகளில் அளவிடுகிறோம். அதில் ஒன்றாவது என்ன அப்படின்னுட்டா மொத்த எண்ணிக்கை. சரியா? அடுத்து ரெண்டாவது எண்ணிக்கை அடர்த்தி. இந்த மொத்த எண்ணிக்கைங்கிறது உயிரினங்களின் உண்மையான எண்ணிக்கை. அடுத்து எண்ணிக்கை அடர்த்தி என்பது ஒரு அலகு பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை. ஒரு அலகு பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை. சரியா? அப்போ ஒன்றாவது மொத்த எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடியது என்ன? ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவினை அளவிடக்கூடிய முறையில் 1 மொத்த எண்ணிக்கை, ரெண்டாவது எண்ணிக்கை அடர்த்தி, மூணாவது உயிர்த்திரள் அடர்த்தி. மூணாவது என்ன சொல்கிறோம்? உயிர்த்திரள் அடர்த்தி. உயிர்த்திரள் அடர்த்திங்கிறது மூணாவது. சரியா? இந்த உயிர்த்திரள் அடர்த்திங்கிறது என்ன அப்படிங்க போகும்போது, உயிர்த்திரள் அடர்த்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிர்த்திரள் அடர்த்தி. ஒரு குறிப்பிட்ட பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிர்த்திரள் அடர்த்தி. இந்த மூன்றும் எந்த மூன்றும்? மொத்த எண்ணிக்கை, எண்ணிக்கை அடர்த்தி, அடுத்து உயிர்த்திரள் அடர்த்தி. இந்த மூன்றும் என இனக்கூட்டத்தினுடைய அளவின் பல்வேறு முறைகள். ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம். சரியா? பல்வேறு முறைகளில் அளவிடலாம். அதில் ஒன்றாவது முறை மொத்த எண்ணிக்கை, ரெண்டாவது எண்ணிக்கை அடர்த்தி, மூணாவது உயிர்த்திரள் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தி என்றால் என்னதுக்கு 2 இடத்துல டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. ஒரு அலகு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் இனக்கூட்டத்தினுடைய அளவு இனக்கூட்ட அடர்த்தி என்றும், இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை அதன் இனக்கூட்ட அடர்த்தி எனப்படும். இயற்கையான வாழிடத்தில் வாழும் ஒரு சிற்றினத்தின் மொத்த எண்ணிக்கை, அதுதான் அதனுடைய இனக்கூட்ட அடர்த்தின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஒரு சிற்றினத்தை சார்ந்த இனக்கூட்டத்தின் அடர்த்தியை ஒரு சிற்றினத்திற்கு கிடைக்கக்கூடிய வாழிடத்தின் உண்மையான பரப்பை கொண்டும் குறிக்கலாம். ஒரு சிற்றினத்தை சார்ந்த இனக்கூட்டத்தின் அடர்த்தியை ஒரு சிற்றினத்திற்கு கிடைக்கக்கூடிய வாழிடத்தின் உண்மையான பரப்பினை கொண்டும் குறிக்கலாம். ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களினுடைய அளவு ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால், ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களினுடைய அளவு ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இத்தனை உயிரியல் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒப்பீடு சரியாக இருந்தால் அதன் அடர்த்தியை உயிரினங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். அந்த இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தியை உயிரினங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். இதைத்தான் நம்ம எண்ணிக்கை அடர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தியை 3 அளவினை கொண்டு நாம் அளவிடலாம். அதில் 1 மொத்த எண்ணிக்கை, ரெண்டாவது அடர்த்தி எண்ணிக்கை அடர்த்தின்னு சொல்கிறோம், மூணாவது உயிர்த்திரள் அடர்த்தி. சரி, அடுத்த இனக்கூட்டத்தினுடைய பண்புகளில் ரெண்டாவது பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதம். சரியா? நேட்டாலிட்டின்னு சொல்கிறோம். பிறப்பு வீத அதிகரிப்பால் இனக்கூட்ட அளவு அதிகரிக்கிறது. பிறப்பு வீத அதிகரிப்பால் இனக்கூட்ட அளவு அதிகரிக்கிறது. பிறத்தல், பொரித்தல், முளைத்தல் அல்லது பிளவுறுதல் ஆகிய செயல்களின் காரணமாக புதிய உயிரினங்கள் உருவாவதை வெளிப்படுத்துவதே பிறப்பு வீதமாகும். பிறத்தல், பொரித்தல், முளைத்தல் அல்லது பிளவுறுதல் ஆகிய செயல்களின் காரணமாக புதிய உயிரினங்கள் உருவாவதை வெளிப்படுத்துவதே பிறப்பு வீதமாகும். இனப்பெருக்கத்தினுடைய 2 முக்கிய காரணிகளில் ஒன்று கருவுறும் திறன், அது ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இனப்பெருக்கத்திறன், ஃபீகண்டிட்டி. அப்போ இனப்பெருக்கத்தின் 2 முக்கிய காரணிகள்னு கேட்டால் நம்ம எதை சொல்லணும்? இந்த 2ஐயும் சொல்லணும். ஒன்றாவது
கருவுறும் திறன், அடுத்தது இனப்பெருக்க திறன். இந்த ரெண்டும் என்ன அப்படின்னாட்டா இனப்பெருக்கத்தினுடைய 2 முக்கிய காரணிகள். சரி, இப்போ அடுத்து பிறப்பு வீதத்தை சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் மூலம் வெளிப்படுத்தலாம். பிறப்பு வீதத்தை சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் மூலம் வெளிப்படுத்தலாம். சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கும் உயிரிகளின் எண்ணிக்கை. சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கும் உயிரிகளின் எண்ணிக்கை ஆகும். அப்போ இதை நம்ம ஒரு வாய்ப்பாடு மூலம் நம்ம விளக்கலாம். பிறப்பு வீதம் இஸ் ஈக்குவல் டு பெர்த் ரேட், அதுதான் ஸ்மால் பின்னு கொடுத்துருக்காங்க. பிறப்பு வீதம் பி இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட காலத்திய பிறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம். சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கும் உயிரிகளின் எண்ணிக்கை. பிறப்பு வீதம் பி இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட காலத்திய பிறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம் என்று நாம் அழைக்கின்றோம். சரி, அடுத்து இறப்பு விகிதம், மோர்டாலிட்டி ரேட். இறப்பு வீதம்ங்கிறது மோர்டாலிட்டி ரேட், டெத் ரேட். இறப்பு வீதம் என்பது பிறப்பு வீதத்துக்கு எதிரான இனக்கூட்டத்தொகை குறைப்பு காரணி ஆகும். இனக்கூட்டத்தொகை குறைப்பு காரணி. இறப்பு வீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கப்படும் உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். பொதுவாக இறப்பு வீதம் என்பது குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படுத்தப்படும். அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பு ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். பொதுவாக இறப்பு வீதம் என்பது குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படுத்தப்படும். அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பு ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். சீரமைக்கப்படாத இறப்பு வீதத்தை கீழ்கண்டவாறு நம்ம கூறலாம். அதில் இறப்பு வீதம் அதாவது டெத் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோர்டாலிட்டி ரேட்டுனாலும் டெத் ரேட்டுனாலும் ஒன்று தான். டி இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட காலத்திய இறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம். குறிப்பிட்ட காலத்திய இறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம். இப்போ இதில் இறப்பு வீதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இறப்பு வீதம் என்பது குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படும். அது மாதிரி குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பு ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பின்பு ஒரு மூல இனக்கூட்டத்தில் இறந்துவிட்ட உயிரிகளின் எண்ணிக்கையை குறிப்பது தான் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இறப்பு விகிதம். இந்த இறப்பு விகிதத்திற்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னுட்டா, குறிப்பிட்ட காலத்திய இறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதில் பிறப்பு வீதம் சொன்னோம். பிறப்பு வீதம்ங்கிறது பெர்த் ரேட். குறிப்பிட்ட காலத்திய பிறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம் சொன்னோம். இப்போ இறப்பு வீதம் என்பது குறிப்பிட்ட காலத்திய இறப்பு எண்ணிக்கை டிவைடட் பை சராசரி இனக்கூட்டம். அதை பெர்த் ரேட் என்னும் இது டெத் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உயிரின தொகையின் இறப்பு விகிதம் அதன் அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு உயிரின தொகையினுடைய இறப்பு விகிதம் அதன் அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. உயிரின தொகையின் அடர்த்தி அதிகமாகும்போது இட நெருக்கடி, கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் மற்றும் நோய் பரவல் காரணமாக இறப்பு வீதமும் அதிகரிக்கிறது. ஒரு உயிரினத்தொகையினுடைய இறப்பு வீதமானது அதன் அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்தொகையினுடைய அடர்த்தி அதிகமாகும்போது இட நெருக்கடி, கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் மற்றும் நோய் பரவல் காரணமாக இறப்பு வீதமும் அதிகரிக்கிறது. இறப்பு வீதம்
சிற்றினங்களுக்கு ஏற்ப மாறுபடும். இறப்பு வீதமானது சிற்றினங்களுக்கு ஏற்ப மாறுபடும். கூடுகள், முட்டைகள் அல்லது இளமுயிரிகள் ஆகியவை அழிவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதில் புயல், காற்று, வெள்ளம், கொன்றுதின்னிகள், விபத்து மற்றும் பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் ஆகிய பல்வேறு காரணங்களால் இறப்பு வீதமானது தூண்டப்படுகிறது. இறப்பு வீதம் சிற்றினங்களுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. இந்த இறப்பு வீதத்தை தூண்டக்கூடிய காரணிகள் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது புயல், காற்று, வெள்ளம், கொன்றுதின்னி, விபத்து மற்றும் பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் போன்ற காரணிகளால் இறப்பு வீதம் தூண்டிவிடப்படுகிறது. இதில் முட்டையினுடைய கூடுகள், முட்டை அல்லது இளமுயிரினங்கள் இவைகள் அழிக்கப்படுகின்றன. இப்போ நம்ம இதுவரை பார்த்தது அதாவது இனக்கூட்டத்தினுடைய இயல்புகளில் 1வது இனக்கூட்டத்தின் அடர்த்தி பார்த்தோம், 2வது பிறப்பு வீதம், 3வது இறப்பு வீதம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இனக்கூட்ட பரவல், பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன் சொல்கிறோம். தடை ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசையிலும் இனக்கூட்டம் பரவும் இயல்புடையது. தடை ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசையிலும் இனக்கூட்டம் பரவும் இயல்புடையது. இதனை உள்ளே வருதல் சொல்லக்கூடிய உள்ளேற்றம், உள்ளே வருதல் அப்படிங்கிறத இமிக்ரேஷன் சொல்கிறோம். இமிக்ரேஷன், உள்ளே வருதல். சரியா? அடுத்து இனக்கூட்டத்திலிருந்து வெளியேறுதல், வெளியேற்றம், அதுதான் எமிக்ரேஷன். இமிக்ரேஷன் ஐ வரும், இமிக்ரேஷனுங்கிறது, எமிக்ரேஷனுங்கிறது இ. எமிக்ரேஷன் போன்ற நிகழ்வுகளால் இதை நம்ம இனக்கூட்டம் பரவுவதை உணரலாம். அப்போ இனக்கூட்டம்ங்கிறது எப்போ பரவுது அப்படிங்கிறதுன்னுட்டா, தடை ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசையிலும் இனக்கூட்டம் பரவக்கூடிய தன்மை கொண்டது. இதனை உள்ளே வருதல், இனக்கூட்டத்திலிருந்து வெளியேறுதல் ஆகிய நிகழ்வுகளால் உணரலாம். வெளியிலிருந்து உள்ளே வந்தால் இனக்கூட்டத்தினுடைய அந்த அளவு எண்ணிக்கை அதிகரிக்கும். இங்கேருந்து வெளியேறினா இந்த வெளியேறக்கூடிய இடத்துல இனக்கூட்டத்தினுடைய அளவு குறையும். சரி, அடுத்து வலசை போதல், மைக்ரேஷன் சொல்கிறோம். மைக்ரேஷன், வலசை போதல். வலசை போதல் என்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் மீண்டும் பழைய இடத்திற்குமான பெருமளவிலான உயிரினங்கள் தனித்துவமான இயக்கம் அல்லது நகர்வை குறிப்பது தான் வலசை போதல். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் அவ்வாறு சென்ற பிறகு மீண்டும் பழைய இடத்துக்குமான பெருமளவிலான உயிரினங்களின் தனித்துவமான இயக்கம் அல்லது அது நகர்வு, அதைத்தான் நம்ம வலசை போதல்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சைபீரியாவில் இருக்கக்கூடிய கொக்குகள் கடுமையான பனிக்கால குளிரை தவிர்க்கும் பொருட்டு சைபீரியாவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள வேடந்தாங்கல் என்ற இடத்திற்கு வருகை தந்து இங்கே இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்து வசந்த காலத்தின் போது திரும்ப அந்த சைபீரியாவிற்கே செல்கின்றன. இதில் அந்த சைபீரிய கொக்குகள் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்கிறோம். அப்போ இது அங்கேருந்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு மீண்டும் போடுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதே இடத்துக்கு போயிடுது. இதைத்தான் நம்ம வலசை போதல், மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வெவ்வேறு வகைகள் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, எப்படி பறவைகள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வருதோ அதே மாதிரி கடலிலிருந்து ஆற்றுக்கும் ஆற்றிலிருந்து கடலுக்கும் ஒரு சில உயிரினங்கள் வலசை போகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம். சால்மன் மீன்கள், சால்மன் போன்ற மீன்கள் கடல் நீரிலிருந்து நன்னீருக்கும், விலாங்கு போன்ற மீன்கள் நன்னீரிலிருந்து கடல் நீருக்குமாய் என்ன பண்ணுது, வலசை போகின்றன. இப்போ சால்மன் மீனை பொறுத்தவரை கடலிலிருந்து நன்னீருக்கு போகிறதுனால, கடலிலிருந்து நன்னீருக்கு, அப்போ ஆற்றை நோக்கி போகிறது. கடல் அப்படின்ட்டு கடலிலிருந்து நன்னீருங்கிறது ஆறு, சரியா? அதை வச்சு அனாட்ராமஸ் அப்படின்னு சொல், ஆற்றை நோக்கி போகிறது அனாட்ராமஸ். அது மாதிரி விலாங்கு மீன் போன்றவை நன்னீரிலிருந்து, அதாவது ஆற்றிலிருந்து கடல் நீருக்கு போகுது. கடலுக்கு போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டாட்ராமஸ். கேட்டாட்ராமஸ்னால் கடல் நீர் நோக்கி வலசை போதல். அனாட்ராமஸ் அப்படிங்கிறதுண்டா நன்னீர் நோக்கி வலசை போதல். நன்னீர் நோக்கி வலசை போதல் அப்படின்னாட்டா ஆற்றை நோக்கி போகிறது.
கடல் நீர் நோக்கி வலசை போகிறதுனா கடலை நோக்கி போகிறது, எங்கேருந்து கடல்லிருந்து போகக்கூடியது. அப்போ வலசை போதலில் 2 வகை, நன்னீர் நோக்கி வலசை போதல், இன்னொன்று கடல் நீர் நோக்கி வலசை போதல். நன்னீர் நோக்கி வலசை போகிறத ஆனாட்ராமஸ்ன்னு சொல்கிறோம். கடல் நீர் நோக்கி வலசை போகிறது வந்து கேட்ரோட்ராமஸ். ஆனாட்ராமஸ்க்கு உதாரணமாக சால்மன் மீனையும், அடுத்து கேட்டாட்ராமஸ்க்கு உதாரணமாக நம்ம விலாங்கு மீன்களையும் சொல்கிறோம். சரியா? இது வலசை போதலை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ அடுத்து நாம் சொன்னப்போ குடி பெயர்ச்சி அல்லது வெளியேற்றம். வெளியேற்றம்ங்கிறது வந்து என்ன சொல்கிறோம், எமிகிரேஷன் சொல்கிறோம், வெளியே போகிறது, எமிகிரேஷன். இயற்கையான சூழலில் இட நெருக்கடி காரணமாக வெளியேற்றம் நிகழ்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிரினத் தொகையை கட்டுப்படுத்தி அவ்வாழிட வளங்களின் வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு பண்பு ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிரினத் தொகையை கட்டுப்படுத்தி அவ்வாழிட வளங்களின் வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு ஆகும். இது புதிய வாழிடங்களை கண்டறியவும் பயன்படக்கூடியது. குடிபெயர்ச்சி, ஒரு இடத்துல இருந்து குடிபெயர்ந்து போகுதுன்னா அது ஒரு புதிய இடத்தை பார்க்க போகுது. அதான் புதிய வாழிடங்களை கண்டறியவும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுவுமே இனக்கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், குடியேற்றம் அதாவது குடியேற்றம்னா உள்ளேற்றம், எமிகிரேஷன். இது வந்து இமிகிரேஷன், குடியேற்றம், உள்ளே வர்றது. குடியேற்றம் காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு அதிகரிக்கும். இனக்கூட்டத்தினுடைய அளவு தாங்குதிறனை விட அதிகரித்தால், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது வந்து அந்த இடத்துல வந்து உயிரினங்கள் சூழ்நிலையை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து வாழ முடியும். அந்த இனக்கூட்டத்தினுடைய அளவு, இனக்கூட்டத்தினுடைய தாங்கும் திறன் இருக்கு பாருங்கள். சரியா? தாங்கும் திறனை நம்ம எவ்வாறு சொல்கிறோம் அப்படின்னா, தாங்கும் திறனை பொறுத்தவரை முக்கியமான டேர்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேரியிங் கெப்பாசிட்டி. அதுதான் கேன்னு சொல்கிறோம். அந்த தாங்கும் திறன் இருக்கு பாருங்கள், அந்த திறனை தாங்கும் திறனை விட அதிகரித்தால் உள்ளேறிய உயிரினங்களின் இறப்பு வீதம் அதிகரிக்கும். சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டால் உள்ளேறிய உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பு என்னென்னா இறப்பு வீதம் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் இறக்கலாம், அல்லது உயிரினங்களின் இனப்பெருக்க திறன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குடியேற்றம் காரணமாக இனக்கூட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதே போல் இனக்கூட்டத்தினுடைய அளவு தாங்குதிறனை விட அதிகரித்தால் உள்ளேறிய உயிரினங்களின் இறப்பு வீதம் அதிகரிக்கும், அல்லது உயிரினங்களின் இனப்பெருக்க திறன் குறையும். இப்போ உள்ளேற்றம் மற்றும் வெளியேற்றம் ஆகிய 2 நிகழ்வுகளும் தட்பவெப்பநிலை மற்றும் பிற உயிரற்ற மற்றும் உயிர்காரணிகளால் தூண்டப்படுகிறது. உள்ளேற்றம் மற்றும் வெளியேற்றம் ஆகிய 2 நிகழ்வுகளுமே தட்பவெப்பநிலை மற்றும் பிற உயிரற்ற மற்றும் உயிர்காரணிகளால் தூண்டப்படுகின்றன. அடுத்த இனக்கூட்டத்தினுடைய இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயது பரவல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஜ். ரைட்டா? இனக்கூட்டத்தினுடைய வயது பரவல். இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவினுடைய வயது விகிதம் அதன் வயது பரவலை குறிக்கிறது. அப்போ இனக்கூட்டத்தில் உள்ள வெவ்வேறு உயிரின குழுவினுடைய வயது விகிதம் என்று சொல்ல போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இனப்பெருக்க காலத்திற்கு முந்திய வயது, இனப்பெருக்க வயது மற்றும் இனப்பெருக்கத்திற்கு பிந்திய வயது என்ற 3 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க. வயதினுடைய அமைப்பில் முன் இனப்பெருக்க வயது, இனப்பெருக்க வயது, பின் இனப்பெருக்க வயது அப்படின்ட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க. சரியா? அப்போ இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் வெவ்வேறு குழுவினுடைய வயது விகிதம் அதன் வயது பரவலை குறிக்கக்கூடியது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. இந்த வயது பரவலானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தின் இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்கிறது. இது எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கும் காரணியாகும். இது
எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கும் காரணி. பொதுவாக வேகமாக வளரும் இனக்கூட்டத்தில் இளமுயிரினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். சரியா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, அதாவது பொதுவாக வேகமாக வளரும் இனக்கூட்டத்தில் இளமுயிரினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். அது மாதிரி ஒரு நிலைத்த இனக்கூட்டத்தில் வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களினுடைய பரவல் சீராக இருக்கும். அதே போல் இனக்கூட்டத்தினுடைய அளவு குறையும் நிலையில் முதிர்ந்த உயிரினங்கள் அதிகமாக காணப்படும். இப்போ 3 நிலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேகமாக வளரும் இனக்கூட்டத்தில் இளமுயிரினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். ஒரு நிலைத்த இனக்கூட்டத்தில் வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களினுடைய பரவல் சீராக இருக்கும். இனக்கூட்டத்தினுடைய அளவு குறையும் நிலையில் முதிர்ந்த உயிரிகள் அதிகமாக காணப்படும். இதை ஒரு பிரமிடை காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பிரமிடு போன்று காமிச்சிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். பக்கம் அதாவது 227 உங்களுடைய புது புக்கில் பக்கம் 227. அதில் பார்த்தீங்கன்னா இனக்கூட்டத்தினுடைய வயது பரவல், அந்த வயது பரவலை காட்டக்கூடிய ஒரு பிரமிடு கூம்பு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா நம்மளுக்கு 3 விதமான அந்த இனக்கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இனப்பெருக்க வயது வீதத்தை சொல்ல போகும்போது 3 கேட்டகரியாக சொல்லியிருக்காங்க. முன் இனப்பெருக்க வயது, பின் இனப்பெருக்க வயது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதில் அந்த 3 விதமான இனக்கூட்டத்தில் அதிகரிக்கும் இனக்கூட்டம், நிலைத்த இனக்கூட்டம், அடுத்து குறையும் இனக்கூட்டம் அப்படின்ட்டு 3 கேட்டகரி சொல்லியிருக்கு. சரியா? 3 இது. அதே மாதிரி வயதுலையுமே 3 இது சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கூம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்களை பார்க்கலாம். அதிகரிக்கும் இனக்கூட்டத்தை பொறுத்தவரை இளமுயிரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 இதுலேயுமே ஒவ்வொரு இதில் அதை வெவ்வேறு நிறங்களில் அந்த இனப்பெருக்க வயதை காமிச்சிருக்கிறாங்க. இது மேல் நோக்கி போகும்போது குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. அதாவது பின் இனப்பெருக்க வயதின் போது அதனுடைய இனப்பெருக்க திறன் குறையிறதுனால அதனுடைய இன கூட்டத்தினுடைய அளவு குறையத்தான் செய்யும். அது தனித்தனியாக ஒரு பக்கம் ஆணு ஒரு பக்கம் பெண்ணை காமிச்சிருக்கிறாங்க. அது நிலைத்த இனக்கூட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிலைத்த இனக்கூட்டத்தில் இங்கே நம்ம புக்கில் சொல்லியிருக்கிறத பற்றி சொல்ல போகும்போது வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களின் பரவல் சீராக இருக்கும். நிலைத்த இனக்கூட்டத்தில் அந்த வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களினுடைய பரவல் சீராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிலைத்த இனக்கூட்டத்தை பாருங்கள். நிலைத்த இனக்கூட்டத்தை பார்க்க போகும்போது அதில் பிரமிடு கூம்பு வடிவத்தில் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது. சரியா? கீழே இருந்து போயிட்டு மேலே போக போக ரொம்ப பெரிய அளவுக்கு குறையல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் சீராக குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது 3வது இது இருக்குது பாருங்கள். அது இனக்கூட்டத்தினுடைய அளவு குறையும் நிலையில், குறையும் இனக்கூட்டம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த உயிரிகள் தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. முதிர்ந்த உயிரிகள் இதில் பாருங்களேன், கீழே குறைச்சலாகவும் மேலே போகும்போது இந்த இனப்பெருக்க வயதில் முதல்ல குறைச்சலாக இருக்குது, அப்புறம் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. அடுத்து பின் இனப்பெருக்க வயதில் பாருங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்குது, அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வயது பரவல் அப்படிங்கிற தலைப்பில், வயது பரவல் இனக்கூட்டத்துடைய வயது பரவல் அப்படிங்கிற தலைப்பில் அதில் 3 விதமான இனப்பெருக்க வயதை சொல்லியிருக்காங்க. முன் இனப்பெருக்க வயது, இனப்பெருக்க வயது, பின் இனப்பெருக்க வயதுண்டு. அந்த 3 இனப்பெருக்க வயதில் இந்த இனக்கூட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதிகரிக்குதா, நிலையாக இருக்குதா, குறையுதா அப்படிங்கிறது 3 கேட்டகரியை காட்டக்கூடிய படம் தான் அது. சரியா? இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னு கேட்டால் வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. வேறுபாடு அதாவது ஆர் தேர்வு செய்த, ஆருங்கிறது ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அல்லது அதை பயோட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம், உயிர்த்திறன் அல்லது இனப்பெருக்கத்திறன். சரியா? ஆர் தேர்வு செய்த மற்றும் கே தேர்வு. கேங்கிறது கேரியிங் கெப்பாசிட்டி, தாங்கும் திறன்.
தாங்குதிறன் தேர்வு செய்த சிற்றினங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள். அது வந்து எதை தேர்வு செய்யுது, ஆரை தேர்வு செய்தா கேயை தேர்வு செய்தா அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒன்றாவது பாருங்கள், உயிரினத்திறன் அல்லது இனப்பெருக்கத்திறன் ஆர் தேர்வு செய்த சிற்றினங்கள் எப்படி இருக்குது. அதுமாதிரி ரெண்டாவது பாருங்கள், கே தாங்கும் திறன் கேரியிங் கெப்பாசிட்டி கே தேர்வு செய்த சிற்றினங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே வேறுபாடாக அட்டவணையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தா தெரியும். இதில் ஆர் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறிய அளவிலான உயிரினங்கள் இருக்குது. கே தேர்வில் வந்து பெரிய அளவிலான உயிரினங்கள். ஆர் தேர்வில் பாருங்கள், அதிக செய்யுரிகளை உருவாக்கும், அங்கே குறைவான செய்யுரிகளை உருவாக்கு. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் தேர்வு செய்த சிற்றினங்களில் வேகமாக முதிர்ச்சியடையும். கே தேர்வில் பாருங்கள், தாமதமாக முதிர்ச்சி அல்லது பெற்றோர் பராமரிப்பு காணப்படும். ஆர் தேர்வில் ஆயுட்காலம் குறைவு, கே தேர்வில் ஆயுட்காலம் அதிகம். அதுமாதிரி ஆர் தேர்வில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு உயிரினமும் வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது சில முறைகளோ மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும். கே தேர்வை பொறுத்தவரை தன் வாழ்நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை, அது பழையாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இனப்பெருக்கம் செய்யும். அதுமாதிரி ஆர் தேர்வை பொறுத்தவரை ஒரு சில உயிரிகள் மட்டுமே முதிர் வயதை எட்டும். சரியா, ஒரு சில உயிரினங்களுமே முதிர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. கே தேர்வை பொறுத்தவரை பெரும்பாலான உயிரினங்கள் அதிக வாழ்நாளே எட்டும். அதுமாதிரி ஆர் தேர்வு செய்த சிற்றினங்கள் வந்து சுற்றுச்சூழலானது நிலையற்றது, அடர்த்தியற்றது. அதாவது சுற்றுச்சூழலானது நிலையற்றது, அடர்த்தி சாராதது. இதை எடுத்துகிட்டு நம்ம கே தேர்வு எடுத்துட்டா சுற்றுச்சூழல் நிலையானது, அடர்த்தி சார்ந்தது. இந்த மாதிரி அந்த தேர்வு செய்த முறைகளில் ரைட்டா, அதில் இனப்பெருக்கத்திறனா தாங்கும் திறனா, இனப்பெருக்கத்திறன் அல்லது உயிர்த்திறனை தான் நம்ம ஆறுன்னு சொல்கிறோம். அது வந்து ரெப்ரடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். கேங்கிறது தாங்கும் திறன், அதை வந்து கேஏ கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சில விளக்கங்களும் கொடுத்துருக்குறாங்க தெரிந்து கொள்வதற்காக. இதில் பார்த்தா தெரியும், உயிரினத்திறன் அல்லது இனப்பெருக்கத்திறன் ஆர் அப்படிங்கிறது பயோட்டிக் பொட்டன்ஷியல் ரெப்ரடக்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்கு. அதாவது சாதகமான சுற்றுச்சூழலில் ஒரு உயிரினத்தின் அதிகபட்ச இனப்பெருக்கத்திறன் உயிரினத்திறன் அல்லது இனப்பெருக்கத்திறன் என்று அழைக்கப்படுது. சாதகமான சுற்றுச்சூழலில் ஒரு உயிரினத்தின் அதிகபட்ச இனப்பெருக்கத்திறன் ஆகும். தாங்குந்திறன் கேங்கிறது வந்து கேரியிங் கெப்பாசிட்டி. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல், சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய சிற்றினத்தின் அதிகபட்ச எண்ணிக்கையே தாங்குதிறன் எனப்படும். ஒரு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய சிற்றினத்தின் அதிகபட்ச எண்ணிக்கையே தாங்குதிறன் எனப்படும், கேரியிங் கெப்பாசிட்டி. அடுத்து சுற்றுச்சூழல் தடைகள். சுற்றுச்சூழல் தடைகள் என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஒரு உயிரினத்திறன் கைவர பெறுதலை, ஒரு உயிரினத்திறனை அவ்வுயிரி பெரும் தருவாயில், அதான் கைவர பெறுதல்னு கொடுத்துருக்கு. ஒரு உயிரினத்திறனை அவ்வுயிரிகள் பெரும் நிலையில், அந்த உயிரினத்திறனை பெரும் நிலையில் அத்தகைய தன்மை பெறுதலை தடுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளின் மொத்த தொகுப்பைத்தான் சுற்றுச்சூழல் தடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உயிரினத்திறன் இருக்குல்ல, அந்த திறனை அது பெரும் நிலையில் அது பெறுவதை தடுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளின் மொத்த தொகுப்பைத்தான் சுற்றுச்சூழல் தடைகள் என்று சொல்கிறோம். என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம அடுத்து வளர்ச்சி மாதிரிகள், அதாவது இனக்கூட்டத்துடைய வளர்ச்சி மாதிரிகள் அல்லது வளைவுகள், அல்லது அதை வேறு மாதிரி சொல்லலாம், எப்படின்னா வடிவங்கள். வளர்ச்சி மாதிரிகள், அதனுடைய வளைவுகள் அல்லது வடிவங்கள். இது வந்து இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடியதான். அந்த இனக்கூட்டத்தினுடைய வளர்ச்சி ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்களில் அமைகிறது. இனக்கூட்டத்தினுடைய வளர்ச்சி ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்களில் அமைகிறது. வரைபடத்தில் இதனை வரையும் போது ஜே வடிவ வளர்ச்சி மற்றும் எஸ் வடிவ அல்லது சிக்மாய்டு வடிவ வளர்ச்சி என இரு வடிவங்கள் கிடைக்கின்றன. வளர்ச்சி மாதிரிகள் அல்லது வளைவுகள் அல்லது வடிவங்கள் அப்படின்னு போகும்போது இனக்கூட்ட வளர்ச்சி ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்களில் அமைகிறது.
வரைபடத்தில் இதனை வரையும் பொழுது ஜே வடிவ வளர்ச்சி மற்றும் எஸ் வடிவ வளர்ச்சி அல்லது சிக்மா வடிவ வளர்ச்சி என இரு வடிவங்கள் கிடைக்கின்றன. இதை நம்ம படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்க போகும்போது பாருங்கள், எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அப்படிங்கிறது ரெண்டு இதில் எக்ஸ்ஹெச்சில் காலமும் ஒய்ஹெச்சில் இனக்கூட்டமும் அப்படிங்கிறத என்ன பிரதிட்டிருக்காங்க. இதில் ஜே வளைவு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக போய் ஒரு குறிப்பிட்ட இதோடு என்ன அந்த அதாவது சுற்றுச்சூழல் தடையினால் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுருது. 0லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஸ்ட்ரைட்டாக போய் திடீர்னு மேலே போய் அந்த ஜே வடிவத்தில் நிறுத்தப்படுது. இதை தான் ஜே வளைவுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஒரு வளைவு இருப்பாருங்க, எஸ் வளைவு. எஸ் வளைவுங்கிறது அந்த இனக்கூட்டத்தினுடைய வளர்ச்சியானது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை போய் சர்றன்னு மேலே போகுது, செங்குத்தாக போகுது. செங்குத்துங்கிறத விட சாய்வாக போகுது சொல்லப்போனால். அது சாய்வுங்கிறது ஒரு எஸ் வடிவத்தை உருவாக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் ஸ்ட்ரைட்டாக போய் திடீரென மேலே போய் மறுபடியும் என்ன செய்து அது அதனுடைய வளர்ச்சி வளைஞ்சு அப்படி கிடைமட்டமாகவே போயிட்டுருக்கும். 0லேருந்து ஆரம்பிச்சது ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் திடீரென ரொம்ப மேல் நோக்கி போய் மறுபடியும் என்ன செய்யுது கிடைமட்டமாக வருது. இந்த வளைவினுடைய வடிவம் எஸ் அல்லது சிக்மா போன்றிருக்கிறதுனால இது எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முந்தினது ஜே வடிவத்தில் இருக்கிறதுனால ஜே வடிவ வளர்ச்சி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இனக்கூட்டத்தினுடைய அந்த வளர்ச்சியை மாதிரிகளாக அல்லது வடிவங்களை கொண்டு அந்த வளைவுகள் வரைபடத்தில் வரையக்கூடிய வளைவு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஜே வடிவமா அல்லது எஸ் வடிவமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். சரி, இப்போ இதில் ரெண்டு விதமான அந்த வளர்ச்சி வடிவம் இருக்குது. ரெண்டு வடிவம் இருக்கிறது. அதில் ஒன்று ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவம். இப்போ ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவு விரைந்து பெருகி கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழல் தடை அல்லது திடீரென தோன்றும் கட்டுப்படுத்தும் காரணிகள் ஆகியவற்றால் வளர்ச்சி வீதம் உடனடியாக தடை செய்யப்படுகிறது. இவை ஜே வடிவிலான வளர்ச்சியை கொடுக்கிறது. சரி, ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவத்தில் நம்ம ஜே வடிவிலான வளர்ச்சி எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரி, அது மாதிரி இந்த ஜே வடிவிலான வளர்ச்சியை பொறுத்தவரை மழைக்காலங்களில் நிறைய பூச்சி வகைகளில் எண்ணிக்கை உடனடியாக அதிகரிக்கும். மழை காலத்தில் மட்டும் திடீர்னு வரும், அடுத்த மழைக்காலங்கள் முடிவில் அவள் மறைஞ்சிரும். சரியா? ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவத்தை பொறுத்தவரை ஒரு இனக்கூட்டத்தினுடைய அளவு விரைந்து பெருகி கொண்டு இருக்கும்போது சுற்றுச்சூழல் தடை அல்லது திடீரென தோன்றும் கட்டுப்படுத்தும் காரணிகள் ஆகியவற்றால் வளர்ச்சி வீதம் உடனடியாக தடை செய்யப்படுகிறது. இவை ஜே வடிவிலான வளர்ச்சியை கொடுக்கிறது. இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் மழைக்காலங்களில் நிறைய பூச்சி வகைகளின் எண்ணிக்கை உடனடியாக அதிகரிக்கும். மழைக்காலங்கள் முடிந்த உடனே அவை மறுபடியும் மறைஞ்சிரும். இதைத்தான் நம்ம உதாரணமாக சொல்கிறோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவம். இப்போ எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவத்தில் சில இனக்கூட்டங்களில் தொடக்கத்தில் உயிரினங்கள் எண்ணிக்கை மிக மெதுவாகவும் பின் வேகமாக உயர்ந்து பின் சுற்றுச்சூழல் தடைகளின் அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்டி தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது. இவ்வகை வளர்ச்சி எஸ் வடிவத்தை கொடுக்கிறது. நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், எஸ் வடிவான வளைவை பார்த்தாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்கள். உயிரினங்களுடைய எண்ணிக்கை மிக மெதுவாக போகும், பின் வேகமாக மேல் நோக்கி உயர்ந்து பின்பு சுற்றுச்சூழல் தடைகளினுடைய அதிகரிப்பால் மெதுவாக குறையுது. மேலே போனது அப்படியே கொஞ்சம் குறைந்து வளர்ச்சி வேகம் சமநிலையை எட்டி தொடர்ந்து பராமரிக்கப்படுது. இந்த வகையான வளர்ச்சியைத்தான் நம்ம எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இனக்கூட்டத்தினுடைய அந்த வளர்ச்சியை நம்ம
வரைபடத்தில் பார்க்க போகும்போது அது தரக்கூடிய வளைவுகள் அல்லது வடிவங்களை வச்சு தான் நம்ம வந்து எஸ் வடிவம், அது மாதிரி ஜே வடிவம், எஸ் வடிவத்தை சிக்மா வடிவம்னு சொல்கிறோம். சரி, அடுத்து இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல்னு தலைப்பு. இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல், பாப்புலேஷன் ரெகுலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து விலங்கு கூட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் எண்ணிக்கை அதிகரிப்பதே. அனைத்து விலங்கின கூட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் எண்ணிக்கை அதிகரிப்பது தான். ஆனால் எண்ணிக்கை எல்லை இல்லாமல் அதிகரிப்பதில்லை. எண்ணிக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, எல்லை இல்லாமல் அதிகரிப்பதில்லை. சுற்றுச்சூழலில் தாங்குதிறன், சுற்றுச்சூழல் தாங்குதிறன், சுற்றுச்சூழல் தாங்குதிறன் எல்லையை எட்டியவுடன் இனக்கூட்டத்தினுடைய எண்ணிக்கை நிலையாகவோ சுற்றுச்சூழல் நிலைக்கேற்ப ஏற்ற இறக்கமாகவோ காணப்படும். சரியா? சுற்றுச்சூழல் தாங்குதிறன் எல்லையை எட்டியவுடன் இனக்கூட்டத்தினுடைய எண்ணிக்கை நிலையாகவோ சுற்றுச்சூழல் நிலைக்கேற்ப ஏற்ற இறக்கமாகவோ காணப்படும். இனக்கூட்டத் தொகையை பல காரணிகள் நெறிப்படுத்துகின்றன. அவற்றில் ஒன்று புறக்காரணி, இன்னொன்று ரெண்டாவது அகக்காரணி. புறக்காரணி என்பது அடர்த்தி சாராதது, அகக்காரணிங்கிறது அடர்த்தி சார்ந்தது. இதை உதாரணமாக சொல்ல போகும்போது உயிரினத்திற்கு கிடைக்கும் இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகிய புறக்காரணிகள். உயிரினத்திற்கு கிடைக்கக்கூடிய இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகியன புறக்காரணிகளாகும். அதுமாதிரி அகக்காரணிகள் எடுத்துக்கிட்டோம்னா போட்டி, கொன்றுண்ணுதல், வெளியேற்றம், உள்ளேற்றம் மற்றும் நோய்கள் ஆகியவை அகக்காரணிகள்னு சொல்கிறோம். அப்போ இனக்கூட்டம் நெறிப்படுத்துறதுக்கு அதில் நம்ம பார்க்க போகும்போது அனைத்து விலங்கு கூட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் வந்து எண்ணிக்கை அதிகரிப்பு தான். சரியா? ஆனால் சுற்றுச்சூழல் தாங்குதிறனான எல்லையை எட்டியவுடன் இனக்கூட்டத்தினுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும், நிலையாகவோ அல்லது சுற்றுச்சூழல் அந்த நிலைகளுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். இந்த இனக்கூட்டத் தொகையை பல காரணிகள் நெறிப்படுத்துகின்றன. அதில் ரெண்டு, ஒன்று புறக்காரணி, அகக்காரணி. புறக்காரணிங்கிறது அடர்த்தி சாராதது, அகக்காரணிங்கிறது அடர்த்தி சார்ந்தது. அந்த புறக்காரணிக்கு உதாரணம் இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகியவற்றை சொல்கிறோம். அகக்காரணியில் போட்டி, கொன்றுண்ணுதல், வெளியேற்றம், உள்ளேற்றம் மற்றும் நோய்கள் இவற்றை சொல்கிறோம். இதுவரை நாம் பார்த்தது வந்து இனக்கூட்டம் சம்பந்தமான பல்வேறு இனக்கூட்டத்தினுடைய இயல்பு அல்லது பண்புகளை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் இனக்கூட்ட சார்பு பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி.